ஹலோ குட்டீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம டேலண்ட் ஹண்ட் டைம் இருக்கு இல்லையா? இன்றைக்கி டியூஸ்டே. ஸோ உங்களோட டேலண்ட்ஸ் எல்லாம் மறக்காமல் வீடியோ எடுத்து மேம்க்கு ஷேர் பண்ணணும். ஓகே, அப்போ தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் தெரியும் நம்மளோட டேலண்ட்ஸ் எல்லாம் என்னென்னு எல்லாருக்கும் தெரியணும் இல்லையா? ஸோ உங்களோட டேலண்ட்ஸ் எல்லாம் என்னென்னு தெரிஞ்சால் தானே அதுலேருந்து நம்ம இன்னும் நல்லா டெவலப் ஆக முடியும். ஸோ உங்களோட டேலண்ட்ஸ் எல்லாம் மறக்காமல் வீடியோ எடுத்து மேம்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் இன்றைக்கி தமிழில் இன்றைக்கி நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம். என்ன ரிவிஷன் பண்ண போகிறோன்னா இத்துலேருந்து இரு வரைக்கும். ஓகே, ஸோ இத்துலேருந்து இரு வரைக்கும் நம்ம ட்ரேஸ் பண்ணி எழுதி பழக போகிறோம். ஓகே, அதுக்கப்புறம் மேத்ஸில் இன்றைக்கி ஒரு ஒர்க் ஷீட் ஆக்டிவிட்டி இருக்குது. அது என்னென்னா 51லேருந்து 60 வரைக்கும் நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம். ஓகே, 51லேருந்து 60 வரைக்கும் நம்பர்ஸ் ரிவைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு ஒர்க் ஷீட் ஆக்டிவிட்டி இருக்குது. ஓகே, இன்றைக்கி தமிழ் ரைம்ஸில் காக்கா காக்கா. ஓகே, காக்கா காக்கா கண்ணுக்கு மை கொண்டு வா, அந்த ரைம்ஸ் இன்றைக்கி நம்ம ரிவைஸ் பண்ண போகிறோம். எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அந்த ரைம்ஸு? எல்லோரும் அந்த என் கூட சேர்ந்து சத்தமாக சொல்லணும். ஓகேவா? சரி, உங்களோட ஃபன் ஆக்டிவிட்டி என்ன? எஸ், உங்களுக்கெல்லாம் தெரியும் இல்லையா? இன்றைக்கி உங்களோட டேலண்ட் ஹண்ட் டைமை நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி மேம்க்கு அனுப்பணும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம ரைம்ஸ் சொல்லலாமா? எல்லோரும் ரெடியா? காக்கா காக்கா கண்ணுக்கு மை கொண்டு வா. எல்லோரும் ரெடியா? ரைம் சொல்லலாமா? காக்கா காக்கா கண்ணுக்கு மை கொண்டு வா. ஓகே, 1 2 3 ஸ்டார்ட். காக்கா காக்கா கண்ணுக்கு மை கொண்டு வா, குருவி குருவி கொண்டைக்கு பூ கொண்டு வா. காக்கா காக்கா கண்ணுக்கு மை கொண்டு வா, குருவி குருவி கொண்டைக்கு பூ கொண்டு வா. கொக்கே கொக்கே குழந்தைக்கு பால் கொண்டு வா, கொக்கே கொக்கே குழந்தைக்கு பால் கொண்டு வா. கிளியே கிளியே குழந்தைக்கு தேன் கொண்டு வா, கிளியே கிளியே குழந்தைக்கு தேன் கொண்டு வா. இன்னொரு டைம் சொல்லலாமா? என் கூட சேர்ந்து எல்லாரும் சொல்லணும், சரியா? காக்கா காக்கா கண்ணுக்கு மை கொண்டு வா, குருவி குருவி கொண்டைக்கு பூ கொண்டு வா. கொக்கே கொக்கே குழந்தைக்கு பால் கொண்டு வா, கிளியே கிளியே குழந்தைக்கு தேன் கொண்டு வா. ஓகேவா? இந்த ரைம்ஸ் நீங்கள் எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி மேம்க்கு அனுப்பணும். ஓகே, so today we are going to write the missing letters from the number 51. Okay children, what is this? 5 1 51. So what is the next number? 5 2 52. Is it not? So I am going to write 52 inside this place. Okay, 5 2 52. Next is 5 3 53. And what is the next number? 5 4 54. Okay, 5 and 4 54. And what is the next number? 5 5 55. Okay, 5 and again 5 55. And next is 56. Okay, and what is the next number after 56? It is 57. Okay, so here you have to write 57. 5 7 57. And what is the next number? 5 8 58. And next number is 5 9 59. And what is the next number? 59 to 60. Okay, 6 0 60. Okay, so do it nicely. Okay, write slowly.
today we are going to write numbers from 51 to 60. Okay, so first I am going to write 5151. So already here you can find those numbers. You just have to write here in this boxes. Okay, so the first number is 5151. Practice writing numbers from 51 to 60. Okay, so 5 1 51, 5 2 52, 5 3 53, 5 4 54. Okay children, so next is 5 5 55. Okay, should write inside this box 5 and again another 5, 5 5 55. Okay, so 5 6 56, 5 7 57, 5 8 58, 5 9 59. Okay, and last number is 6060, 6 and 0. Okay, so again you have to start from the number 5151 again. 5 1 51, 5 2 52, 5 3 53, 5 4 54. Okay, 5 5 55. So in this way you have to write the full line. Okay, 5 6 56, 5 7 57, 5 8 58, 5 9 59, and the last number is 6060, 60. So you have to write till the end of the page. Write slowly and neatly. இன்னைக்கு தமிழில் நம்ம ரிவைஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வரைக்கும் என்னெல்லாம் படிச்சிருக்கோம், இருந்து இரு வரைக்கும் நம்ம இன்றைக்கி ரிவைஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி எழுதணும்? ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், ஸ்டாண்டிங் லைன், அப்புறம் இது மேலேயே மெதுவாக எழுதணும். ஓகே, standing line, sleeping line, standing line, curve. இதுக்கு மேலே புள்ளி வைக்கணும்.
அப்போ தான் இத். ஓகே, இந்த எழுத்து மேலேயே நீங்கள் வந்து ட்ரேஸ் பண்ணணும். எழுதுகிறப்ப சொல்லிகிட்டே எழுதணும். இத், இது என்ன வார்த்தை? இது வாத்து. வா இத்து, வாத்து. இப்போ இந்த இத்தில் வந்து இந்த வாத்தில் வந்து இத்து வந்து சர்க்கிள் பண்ணணும். ஓகே, இத்து எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி நீங்கள் சர்க்கிள் பண்ணணும். இத், ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், ஸ்டாண்டிங் லைன், அப்புறம் த. மெதுவாக எழுதணும், தான் அழகாக வரும். ஓகே, இத். அடுத்தது இந்து. இத்து இந்து. பந்து. பந்தில் வந்து எங்கே இருக்குது? இந்து இங்கே இருக்குது. வந்து சர்க்கிள் பண்ணு, இந்து. ஓகே, இந்து வந்து இப்போ நான் எழுத போகிறேன். ஸ்டாண்டிங் லைன், ஸ்டாண்டிங் லைன், standing line, sleeping line, standing line, na, dot. Okay, in the standing line, sleeping line, standing line, in the dot again. Standing line, sleeping line, standing line, in the dot again. Standing line, சொல்லிட்டே எழுதணும். எழுதுறப்போ இந்த, இது என்ன எழுத்து? இந்த. ஓகே, sleeping line, standing line, இந்த. ஓகே, அடுத்தது நம்ம என்ன எழுத போகிறோம்? இப்ப. இப்பெல்லாம் இது என்ன பாடம்? இது கப்பல். கப்பலில் இப்போ எங்கே இருக்குதுன்னு பண்ணிங்கன்னா சர்க்கிள் பண்ணணும். ஓகே, வந்து இப்போ இதுதான் வந்து இப்போ. ஓகே, இப்போ வந்து எழுதலாமா? ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், அப்புறம் ஸ்டாண்டிங் லைன், மேலே டாட். இப்போ வந்து ரொம்ப ஈஸி தானே. ஸ்டாண்டிங் லைன், இப்போ. ஓகே, டாட். ஓகே, ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், ஸ்லாண்டிங் டாட். இப்போ இப்போ ஓகே, இப் கப்பல். கா இப் பா இல் கப்பல். அடுத்தது இம். ஓகே, இம் வந்து இது என்ன படம்? பொம்மை. பொம்மை. பொம்மையில் இம் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இப்போ வந்து நம்ம அதை சர்க்கிள் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இம், போ இம் மை, பொம்மை. இப்போ வந்து எப்படி எழுதுறது? ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், அப்புறம் ஒரு கர்வ், அதுக்கப்புறம் டாட். இம், ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், அதுக்கப்புறம் ஒரு கர்வ், அதுக்கப்புறம் டாட்.
im, standing line, sleeping line, அப்புறம் ஒரு curve, im, standing line, sleeping line, அப்புறம் ஒரு curve, im. ஓகே, im. அடுத்தது வந்து ஈ, யா போட்டு அது மேலே டாட் வச்சு, அதுதான் ஈ. ஓகே, ஈ எப்படி எழுதணும்? இப்போ இந்த ஈ எங்கே இருக்குது? இது என்ன படம்? இது நாய். இப்போ ஈ, நாய். இப்போ இந்த ஈ வந்து நம்ம சர்க்கிள் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, யா போட்டு ஃபஸ்ட்டு யா போடணும், கை எடுக்காமல் எழுதணும். ஓகே, யா போட்டு அதுக்கப்புறம் டாட், ஈ. யா போட்டு அதுக்கப்புறம் புள்ளி வைக்கணும், ஈ. யா போட்டு அதுக்கப்புறம் புள்ளி வைக்கணும். ஓகே, டாட். அப்புறம் யாக்கு வந்து ஒரு கர்வ் போட்டு அப்புறம் டாட், இது வந்து இ. ஓகே, அடுத்தது வந்து இர். இர், இர் வந்து இப்போ இங்கே வந்து என்ன படம்? இது தர்பூசணி, தர்பூசணி, தர்பூசணி. இப்போ இதில் வந்து இர் எங்கே இருக்குது? இப்போ நம்ம சர்க்கிள் பண்ணிடலாம். இர், இர், தர்பூசணி. ஓகே, இப்போ இர் எப்படி எழுதணும்? ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், ஸ்டாண்டிங் லைன், ஸ்லாண்டிங் லைன், இர். ஓகே, அடுத்தது ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், ஸ்லீப்பிங் லைன் எப்படி போடணும்? இங்கேருந்து ஸ்லீப்பிங் லைன். ஓகே, அதுக்கப்புறம் ஸ்டாண்டிங் லைன், அதுக்கப்புறம் ஸ்லாண்டிங் லைன், அப்புறம் டாட், இர். ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், ஸ்டாண்டிங் லைன், ஸ்லாண்டிங் லைன், அப்புறம் இர். ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், ஸ்டாண்டிங் லைன், ஸ்லாண்டிங் லைன், இர். ஓகே, மெதுவாக எழுதுங்க, அழகாக எழுதுங்க.